ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தருமபுரியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் பெருந்தொற்று நடந்துச்சு இல்லையா, நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். 2021 காலகட்டத்தில் பெருந்தொற்று நடக்கும்போது துருவன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருக்கு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தருமபுரியில் 2021 காலகட்டம், அதாவது பெருந்தொற்று நடக்கும்போது நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது துருவன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, 2021 காலகட்டத்தில் இந்த துருவன் அப்படிங்கிறவருக்கு பெருந்தொற்று வந்து ஒரு மருத்துவமனையில் போய் அட்மிட் பண்ணி அங்கே நடந்த சம்பவம் தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த 2020-21 டைம் தாங்க. அந்த பெருந்தொற்றில் எக்கச்சக்கமான அப்பாவி நபர்கள் வந்து நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சடலங்களுக்கு இறுதி சடங்கு கூட செய்ய முடியாமல் அரசாங்கமே வந்து கையில் எடுத்து மண்ணில் போட்டு ஜேசிபி மூலியமாக நிறைய சடலங்களை போட்டு புதைச்சதை நம்ம கண்ணெதிர்க்க பார்த்தங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது கல்லான மனசும் கூட ஈரம் பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த டைமில் தான் 2021 காலகட்டம் இந்த துருவன் அப்படிங்கிறவருடைய குடும்பம் நல்ல சந்தோஷமாக தாங்க வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஏற்கனவே ஊரடங்கு உத்தரவு மாதிரி போட்டிருந்த காரணத்தினால வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருந்தாங்க. இந்த துருவனுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரிச்சான ஒரு ஃபேமிலிங்க. அது மட்டும் இல்லாமல் துருவனுடைய அப்பா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்படி இருக்கும்போது பெருந்தொற்று வந்த காரணத்தினால உலக நாடுகள் முழுவதுமே அங்கங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கு அனுப்புனாங்க இல்லையா. அதே மாதிரி துருவனுடைய தாய் மாமா துபாயில் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. அந்த டைம் அவர் வந்து சொந்த நாடான இந்தியாவுக்கு திரும்ப வந்தாருங்க. வந்த உடனே இவங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இ பாஸ் மூலியமாக இவருடைய இன்ஃப்ளூயன்ஸை, அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தாய் மாமனை போய் பார்த்தாங்க. பார்த்த பிறகு ஒரு வார காலகட்டம் கழிச்சு துருவனுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது தாய் மாமனை பார்த்துட்டு வந்த 7வது நாளேங்க ஒரு ஃபோன் கால் வருதுங்க துருவனுடைய அப்பாவுக்கு. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா துபாயிலிருந்து வந்த துருவனுடைய தாய் மாமாவுக்கு பெருந்தொற்று வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, அதனால் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரியும், யாருக்காவது அந்த டைமில் பெருந்தொற்று அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கூட நட்பாக பழகினவங்க எல்லாத்தையுமே எடுத்து போய் மருத்துவமனையில் செக் பண்ண சொன்னாங்க அரசாங்கம். அதே மாதிரி சேஃப்டிக்காக துருவனுடைய ஃபேமிலியும் போய் செக் பண்ணி பார்த்தாங்க பெருந்தொற்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் இந்த துருவன் அப்படிங்கிற இந்த நபருக்கு மட்டும் பெருந்தொற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சுங்க. அதை பார்த்த உடனே அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் மிரண்டு போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டைமில் எல்லாம் நல்லா இருந்த நிறைய பேர் சடனாக மூச்சு தண்ணி இறந்து போனாங்க. எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிட்டு இருக்கிறத செய்தித்தாள்கள் மற்றும் நியூஸில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து பயந்து போன துருவனுடைய அப்பா அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரே ஒரு பிள்ளை வேற, இவன் எடுத்துகிட்டு போய் முன்கூட்டியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலாம், ஒற்றை மகனை பெற்றெடுத்திருக்கோம், ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து துருவன் எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. 2021 காலகட்டத்தில் இந்த துருவனுக்கு 23 வயது இருந்திருக்குங்க. துருவனுடைய ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் கூட திடகாத்தமாக தாங்க இருந்தார். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய அப்பா வந்து முன்னெச்சரிக்கை காரணத்தினால தான் எடுத்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போதும் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சுங்க. எல்லாத்துக்குமே தெரியும், இந்த பெருந்தொற்று அஃபெக்ட் ஆனவங்களில் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் யாரையுமே அட்மிட் பண்ணாமல் தாங்க வச்சிருந்தாங்க. ஆனால் துருவனுடைய அப்பா வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் மூலியமாக தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்திட்டாருங்க, அட்மிட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு செப்பரேட் ரூம் தாங்க கேட்டு அங்கே செப்பரேட் ரூமும் இந்த துருவனுக்கு கொடுத்துட்டாங்க. டாக்டர் வந்து ஏற்கனவே அவங்களுடைய அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காருங்க. அந்த ஹாஸ்பிட்டலினுடைய அந்த செப்பரேட் ரூம் தனி ரூமுக்கு போன பின்னாடி தான் இவங்களுடைய வாழ்க்கையில் அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துருவனுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருந்தாலும் கூட நார்மலாக தாங்க இருந்தார். இருந்தாலும் தேவையான மெடிசன்ஸ் மற்றும் ட்ரிப்பெல்லாம் இறக்கிட்டு இருந்திருக்காங்க மருத்துவர்கள்.
அன்றைய நாள் இரவே நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு துருவன் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அவங்களுடைய அப்பா வந்து வீட்டுக்கு போயிட்டாருங்க. அவங்களுடைய அம்மா தான் அட்டண்டராக கூட படுத்திருக்காங்க. நைட்டு நடுநீசி நேரம் ஒரு 2 மணி இருக்குங்க. திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருந்த துருவன் மூச்சு திணற மாதிரி பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காருங்க, துடிச்சிருக்காரு. பெட்டு வந்து ஷேக் ஆகிற சவுண்டு கேட்டு அவங்களுடைய அம்மா எந்திரிச்சிட்டாங்க. அவசர அவசரமாக செவிலியர்கள் மற்றும் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த டைமில் இந்நேரம் செவிலியர்கள் மற்றும் டாக்டர்ஸ் வந்து அவேர்னஸோடு இருப்பாங்க இல்லையா, வேக வேகமாக வந்து துருவனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது துருவன் வந்து மூச்சு திணறி ரொம்ப கஷ்டப்பட்டு விதி பிடுங்கி போய் நிற்கிறாருங்க. டாக்டர்ஸ்க்கே ஆச்சரியமாக தாங்கிறதுக்கு ஈவினிங் டைம் தான் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, நார்மலாக தான் இருந்தார். சடனாக இப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் கூட பெருந்தொற்றுக்கு பெரும்பாலும் இந்த மூச்சு திணறல் தான் ஏற்படும். அதற்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டைம் துருவன் வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட எதையோ சொல்ல ட்ரை பண்ணுறாருங்க. ஆனால் அவரால் மூச்சு திணறல் இருக்கக்கூடிய காரணத்தால் பேச முடியலைங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் மட்டும் அவங்களுடைய அம்மாவை செவிலியர்கள் எல்லாத்தையுமே அப்படியே பயந்து கலந்த தோற்றத்தோடு சுற்றி முற்றியும் அப்படியே வெறிக்க மேலையும் கிடையும் பார்க்குறாருங்க. இதை அவங்களுடைய அம்மா நல்லாவே நோட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக ஒரு வழியாக அந்த மூச்சு திணறலை கட்டுப்பாட்டை கொண்டு வந்து பிராணவாயை வந்து துருவனுக்கு போட்டு விட்டாங்க. அதற்கு பின்பு பயம் இருந்த காரணத்தினால எல்லாத்தையும் பிடிங்கி எழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் வர மாதிரி ஸ்லீப்பிங் டோஸை கொடுத்துட்டாங்களாட்டுங்க. அப்படியே துருவன் வந்து படுத்து தூங்கிட்டாருங்க. உடனே அவங்களுடைய அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, இப்படி மகனுக்கு திடீர்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய அப்பாவும் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. அடுத்த நாள் காலையில் 11 மணி வரைக்கும் துருவன் அந்த பிராணவாயுவோடவே இருந்திருக்காருங்க. இவங்க பயந்தே போயிட்டாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்த பையனுக்கு சடனாக இப்படி மூச்சு திணறல் ஏற்படுதுன்னா எங்களுக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த பெருந்தொற்று அப்போ தான் வந்துருந்துச்சு, மருத்துவர்களுக்கே அப்போது தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. முந்தைய நாள் இரவு வந்து அந்த மூச்சு திணறல் மாதிரி ஏற்பட்டு அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு நார்மலாக இருக்காருங்க. பிராணவாயு எடுத்து விட்டுருக்காங்க. அப்போது அவர் இயல்பான கண்டிஷனுக்கு வந்த பின்பு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கண் கலங்கிட்டே கேட்டிருக்காங்க, என்ன சாமி ஆச்சு அப்படி சொல்லிட்டு. அந்த டைம் துருவன் சொன்ன விஷயத்தை கேட்டு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க அந்த குடும்பத்தாருக்கு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த பெருந்தொற்று காரணத்தினால எனக்கு மூச்சு திணறல் ஏற்படலை, வேற ஒன்று நடந்துச்சு அப்படி சொல்லியிருக்காருங்க. என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவர் படுத்திருக்கக்கூடிய அந்த பெட்டுக்கு நேர் ஆப்போசிட் ஒரு பெரிய விண்டோ இருக்குங்க. அந்த விண்டோவை திறந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுடைய பெரிய கார்டு இருக்குங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த பெருந்தொற்று டைமில் வந்து யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சொல்கிறத. கவர்மெண்ட் நாம்ஸ் படி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயே டாக்டர்ஸ் செவிலியர்களை சேர்த்து அடக்கம் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி நிறைய பேர் அந்த மருத்துவமனையில் இருந்து போன பெருந்தொற்று பேஷண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் சைடுலேருந்து அப்படியே காற்றில் மேந்து வர மாதிரி ஜன்னல் சைடுலேருந்து இறங்கி ரூம்லேருந்து பக்கத்தில் படுத்தக்கூடிய துருவன் பக்கத்தில் வருதுங்க. தூக்கம் வராமல் கண்ணு முடிச்சு தாங்க பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம் அவங்களுடைய அம்மாவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும்போது அவரால் எந்த சைகையும் பண்ண முடியலைங்க, கைகால் கூட அசைக்க முடியல, பேசவும் முடியல. அந்த உருவம் அப்படியே பக்கத்தில் நெருங்கி வந்து இவர் படுத்தக்கூடிய பெட்டு மேலே ஏறி படுக்கிற மாதிரி இவரை பொசஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்குங்க. அடுத்த நொடியே அந்த உருவம் வந்து பெட்டில் படுத்த அடுத்த நொடியே தான் இந்த மூச்சு திணறல் மாதிரி ஏற்பட்டு துடிச்சிருக்காருங்க. இதை சொன்ன உடனே அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயம் இருந்தாலும் கூட ஏற்கனவே நியூஸ்ல எல்லாம் நிறைய பார்த்துருக்காரு இல்லையா, பெருந்தொற்றில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு துருவனும் பார்த்துட்டு இருந்தாரு. அதை பார்த்துக்கான இமேஜினேஷனாக பயந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அப்படி இல்லாமல் ஒன்று இருக்காதுப்பா, இது கற்பனையாக தான் இருக்கக்கூடும் சொல்லிட்டு பெற்றோர்கள் 2 பேரும் சமாதானப்படுத்துறாங்க. இருந்தாலும் துருவன் வந்து அந்த ஜன்னல் சேர்ந்து இறங்கி அந்த பெண்மணியினுடைய உருவம் பக்கத்தில் வந்து நல்லாவே பார்த்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு துருவனுடைய வயசு தாங்க இருக்கும், ஒரு 22-23 வயசு தான் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பெண்ணினுடைய மூக்கு மற்றும் காது ஃபுல்லாகவே பிளட்டாக போயிட்டு இருக்குங்க. இந்த விகாரமான தோற்றத்தோடு தான் வந்து அந்த பெட்டில் படுக்கும்போது தான் இவருக்கு அந்த மூச்சு திணறல் மாதிரி ஏற்பட்டுருக்குங்க. இது திரும்ப சொல்லியும் கூட அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் சமாதானப்படுத்திட்டாங்க முதல் முறை நடந்த காரணத்தினால. ஆனால் அடுத்த நாள் இரவு நடந்தது தான் இன்னும் ஒரு பயங்கரம் அப்படி சொல்லலாங்க. துருவனுக்கு நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்து பயம் இருந்தாலும் கூட சரி அம்மா சொல்கிறது ஒரு வேளை உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் இரவு தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி இருக்கும்போது நைட்டு கரெக்டாக ஒரு 1 மணி டைமுங்க. திடீர்னு செவிலியர்லாம் இருக்கக்கூடிய ஒரு அறை இருக்குங்க. அங்கிருந்து வந்து இவங்களுடைய டோரை திறந்து எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் யாருமே கூப்பிடலிங்க. இவர் படுத்திருக்கக்கூடிய அந்த ரூமினுடைய ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னா பெட்டு பக்கத்துலேயே ஒரு பட்டன் இருக்குங்க. அந்த பட்டன் அமுத்தணும் அப்படின்னா செவிலியர்னுடைய இருக்கக்கூடிய ரூமுக்கு அலாரம் போகும். அந்த அலாரம் மூலியமாக தாங்க இங்கே வருவாங்க. அதே மாதிரி தான் அந்த செவிலியர்கள் வந்து அந்த 1 மணி தோராயமாக டோரை திறந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் துருவனோ அவங்களுடைய அம்மாவோ பட்டனை வந்து அமர்த்தவே இல்லைங்க. நாங்கள் எதுவும் அமுத்தல் அப்படி சொன்ன உடனே தெரியாமல் அமுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செவிலியர்கள் போயிட்டாங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிடத்தில் அதே மாதிரி செவிலியர்கள் எல்லாமே ஓடி வர்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பெருந்தொற்று டைம்லாம் பட்டன் அமுத்துனாங்க அப்படின்னா மூச்சு திணறல் காரணத்தினால தான் அமுத்துவாங்க. அவசரமாக செவிலியர்கள் எல்லாமே மறுபடியும் ஓடி வந்து பார்க்கும்போது மறுபடியும் இவங்க நார்மலாக தூங்கிட்டாங்க இருக்காங்க. இந்த டைம் அந்த மூத்த நர்ஸாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி திட்டாங்க, விளையாடாதீங்க, இப்போ நீங்கள் மறுபடியும் அமுத்துறதுனால தான் அங்கே அலாரம் கிடைச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் துருவன் நல்லா தாங்க தூங்கிட்டு இருக்காரு, அமுத்தவே இல்லை. அவங்களுடைய அம்மாவும் படுத்திருக்காங்க, தொடவே இல்லை. அதற்கடுத்து இதையெல்லாம் சொன்ன உடனே அந்த நர்ஸுகள் ஏதாவது டெக்னிக்கல் எரராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க.
செவிலியர்கள் வந்து இப்படி பேசிட்டு போய் ஒரு அரை மணி நேரம் கழிச்சுங்க அவங்களுடைய அம்மா மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. துருவனுடைய அம்மா இந்த துருவன் ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க. அந்த ஜன்னல் ஒன்று இருக்குன்னு சொல்லல, ஜன்னல் சைடு இருந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கதவு இருக்குது. அந்த பாத்ரூம்குள்ளே போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு டோரை திறக்கிறாருங்க. திறந்து பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. மறுபடியும் முன்னாடி டைம் பார்த்த மாதிரியே அந்த ஜன்னல் சைடு ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்குங்க. அந்த ஸ்லாப் மேலே அதே பெண்மணிங்க காலை கீழே தொங்க போட்டு ரூம்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவதற்காக அப்படியே உட்காந்துருக்குங்க. இதை தத்ரூபமாக ஒரு அடி 2 அடி டிஸ்டன்ஸ், ஏன்னா டோரை திறந்த உடனே அந்த ஜன்னலுடைய ஸ்லாப் தான் இருக்குது. நெருக்கமாக பார்த்த அடுத்த நொடியை மிரண்டு போயிட்டாருங்க. அப்படியே பயங்கரமாக கத்திக்கிட்டே கீழே பொத்துன்னு விழுந்தாருங்க. அன்கான்சியஸ் ஆகிட்டாரு. அதற்கடுத்து அவங்களுடைய அம்மா எந்திரிச்சு அவசர அவசரமாக செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. எல்லாருமே ஓடி வந்து கீழே விழுந்து கிடக்கக்கூடிய துருவனை தூக்கி பெட்டில் போடுறாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து துருவன் வந்து எந்த வித ரியாக்ஷனும் பண்ணாமல் அப்படியே கிடக்கிறாருங்க. கை கால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விடுவாங்க. அதற்கடுத்து சிபிஆர் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ட்ரை பண்ணிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கஷ்டப்பட்டு தான் இந்த துருவன் நார்மலாகவே ஆயிருக்காருங்க. அந்த டைம் அவரால் பேசவே முடியலைங்க. டாக்டர் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இப்படி பயங்கரமாக சத்தம் போடுறாரே பயத்தில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தூக்க மாத்திர மாதிரி டோஸை கொடுத்து படுக்க வச்சுட்டாங்க. காலையில் 10 மணிக்கெல்லாம் அவங்களுடைய அப்பா வந்து ஃபோன் பண்ண காரணத்தினால வந்துட்டாருங்க. வந்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை, இந்த டைமில் எங்கேயும் ஹாஸ்பிட்டல் மற்றும் பெட்டில் அட்மிட் பண்ணவே மாட்டாங்க, நான் கெஞ்சி கூத்தாடி உன்னை இங்கே சேர்த்திருக்கேன், நீ என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா திட்டும்போது அழுதுகிட்டே இன்னொரு விஷயத்த சொல்கிறாருங்க. அப்பா நான் சொன்னதை நீங்கள் நம்ப மாட்டேட்டீங்க, முதல் டைம் தான் கட் பண்ண எப்படி சொன்னீங்க, நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெஸ்ட் ரூம் போயிட்டு கதவை திறந்தேன், கதவை திறந்து அடுத்த செகண்டே அந்த ஜன்னல் பக்கத்தில் கூடிய ஸ்லாப்பை கை காமிச்சு இந்த இடத்துல அந்த அதே பெண் காலை தொங்க போட்டு உட்காந்துருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் பயந்து போய் அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுந்து அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட உடனே 2 டைம் இப்படி பையன் சொல்கிறானே, அது மட்டும் இல்லாமல் துருவன் கொஞ்சம் தைரியமான பையன் தாங்க. பிறந்த டைம் வந்து எதுக்கும் பயப்படாத ஒரு பையங்க இது வரைக்கும் இப்படி சொன்னதே இல்லை. உடனே அவங்களுடைய அப்பா தெரிஞ்சுக்கிட்டு மேனேஜ்மெண்ட் போய் முறையிடுறாருங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பையன் ரொம்ப பயப்படுறான், அந்த ரூமில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த காரணத்தினால பையனுக்கு வேறு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேனேஜ்மெண்ட் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு, ஏன்னா நம்ப மாட்டாங்க இந்த பேய் இருக்குது பெசாசு இருக்குங்களா, அதை அடிப்படையாக கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்டு கொடுத்ததே உங்களை நினச்சி தான் கொடுத்தேன், இருக்கிறனா இருங்க இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டுப்பாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுத்துட்றேன், எல்லா பெட்டுமே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குது, இந்த டைம் அட்மிட் பண்ணுறதே எங்களுக்கு ரிஸ்க்கு, ஆனால் அவையெல்லாம் மீறி நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய அப்பா புரிஞ்சுக்கிட்டாருங்க. திரும்ப வந்து துருவனையே திட்டாருங்க. இருந்தா இருங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி தரேன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. பேசாமல் இருடா, வீட்டுக்கான போய் ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலையும் சேர்த்த மாட்டாங்க, உயிருக்கே நீ ஒத்த புள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. துருவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. அவருக்குள்ளேயே மனசில் வச்சுக்கிட்டு அந்த பயம் இருந்தாலும் கூட அந்த ரூம்குள்ளே வந்து அவருக்கு இருக்கவே பிடிக்கவே இல்லைங்க. பகல் டைம் முழுவதுமே அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டெண்டர் பெட்டில் போய் படுக்க விடுறதுங்க, சேரை பக்கத்தில் போட்டு கையை வந்து அவருடைய கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த நிகழ்வு நடந்து அடுத்த நாள் இரவு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் அதற்கு அடுத்த நாள் தாங்க அவங்களுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு காட்சி ஒன்று பார்த்தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, முந்தைய நாள் இரவு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்த காரணத்தினால துருவன் வந்து ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துட்டாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு டேப்லெட்லாம் போட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதே மாதிரிங்க நைட்டு 1 to 2 அந்த காலகட்டத்தில் நல்லா படுத்து இந்த துருவன் காக்கா வலிப்பு வந்த மாதிரி அப்படி துள்ளுறாருங்க. பேச முடியல அவரால். அந்த பெட்டு வந்து சேர்க்காரத பார்த்து அவங்களுடைய அம்மா எந்திரிச்சு உடனே செவிலியர்கள் மற்றும் டாக்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வேக வேகமாக ஓடி வர்றாங்க. வந்து பார்த்த உடனே டாக்டர்ஸ்க்கு ஒன்றுமே புரியலிங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பெருந்தொற்று டைமில் வந்து இந்த மூச்சு திணறல் தான் ஏற்படும், ஆனால் காக்கா வலிப்பு வந்து நுரதல்ற மாதிரிலாம் ஆகாதுங்க. அந்த மாதிரி நடந்த காரணத்தினால இது வேற ஏதோ சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்க்கு அப்போதாங்க புரிஞ்சிருக்கு. இருந்தாலும் மருத்துவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி துருவனை நார்மலாக கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு அடுத்து செய்து தான் அவங்க எல்லாத்தையுமே கொலை நடுங்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அன்றைய நாள் அவங்களுடைய அப்பாவும் வந்து ஹாஸ்பிட்டலில் தாங்க இருக்காரு. அன்றைய நாள் அவங்களுடைய அப்பாவும் வீட்டுக்கு போகாமல் தாங்க இருந்திருக்காரு. 2 பேரும் இருக்கும்போது தான் அந்த வலிப்பு வந்து நார்மல் படுத்துறாங்க. நார்மல் படுத்தின உடனே டாக்டர்ஸ் வந்து அழுகவே ஆரம்பிச்சிட்டாருங்க அவங்களுடைய அப்பா. அப்போதே டாக்டர்ஸ்க்கு புரிஞ்சிருச்சுங்க இது பெருந்தொற்றினுடைய எஃபெக்ட் கிடையாது, இதற்கு முன்னாடி வலிப்புக்கான உங்களுடைய பையனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது, நீங்கள் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறீங்களே டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு தெரிஞ்ச டாக்டர் தாங்க. சரி வெயிட் பண்ணுங்க, 1 hour வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருக்கேன், அவன் ஓரளவுக்கு நார்மல் ஆகட்டும், அதுக்கடுத்து நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காருங்க டாக்டரும். அதே மாதிரி செவிலியர்களும் இருக்காங்க. அந்த வலிப்பு வந்து நார்மலாகி அரை மணி நேரம் படுக்கவே இல்லைங்க, அந்த பெட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அரை மணி நேரம் கழிச்சு திடீர்னு அவர் பாட்ட கீழே தலையை கொணிஞ்சு வச்சுக்கிட்டு அனத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போது டாக்டர்ஸ் பக்கத்தில் தைரியமாக போய் என்னப்பா ஆச்சு துருவா அப்படின்னு சொல்லும்போது, நான் துருவன் இல்லை, என் அப்பா அம்மாவை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே டாக்டர்ஸ் குழம்பி போயிட்டாங்க. இதுதான் உன்னுடைய அப்பா அம்மா, இங்கே தான் இருக்காங்க, பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். இது என் அப்பா அம்மா இல்லை, என் அப்பா பேர் விஸ்வநாதன், என் அம்மா பேர் மஞ்சுளா, போய் கூட்டுவாங்க, அங்கே ரூமில் இருப்பாங்க, அந்த அட்டெண்டர்ஸ் எல்லாம் படுக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்குங்க, ஓய்வு எடுக்கிற வரை, அந்த ஓய்வு வரையில் இருப்பாங்க, போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு துருவன் சொல்கிறாருங்க. அந்த டைமில் தான் துருவனுடைய பேரண்ட்ஸுக்கு புரிஞ்சிருக்குங்க அந்த பையன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் நம்மளை அப்பா அம்மா கிடையாது, வேற ஒரு பேரை சொல்கிறாங்களே விஸ்வநாதன் மஞ்சுளா அப்படின்னு சொல்லிட்டு. அதை சொன்ன அடுத்த செகண்டே டாக்டர்ஸ் பக்கத்தில் நின்று இருந்த செவிலியர் எல்லாமே ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்க, பயம் பலத்த தோட்டத்தோடு எதையோ பேசிக்கிட்டு. அதுக்கடுத்து மருத்துவரும் குழம்பி போய் திரும்ப பேசிகிட்டே இருக்காருங்க.
ஏதோ பையனுக்கு மைண்டில் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சு போய் இந்த ஹாஸ்பிட்டலில் என் பையனை இங்கே வச்சா உயிருக்கே ஆபத்தாயிரும், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள், நாங்கள் வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சொன்ன காரணத்தினால காலையில் 10 மணிக்கெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டைமில் அன்றைய நாள் இரவு முழுவதும் அப்பாவும் அம்மாவும் துருவனை பக்குவமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுடுதண்ணி பிடிப்பதற்காக செவிலியர்கள் அறை இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் தான் போய் பிடிச்சிட்டு வரணும். ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போய் சுடுதண்ணி பிடிப்பதற்காக போகிறாங்க. அங்கே இருந்த ஒரு பெரிய நர்ஸ் ஒருத்தங்க துருவனுடைய அம்மாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க நினச்சதே தாங்க அவங்களும் சொல்கிறாங்க. பையனுக்கு இருக்கிறது பெருந்தொற்று கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க பையனையே இழக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்கிறாங்க. என்னமா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் அந்த செவிலியர்கள் சொல்லிட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, துருவன் வந்து தங்கியிருக்கக்கூடிய இந்த அறையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 23-24 வயசில் ஒரு இளம்பெண் வந்து இறந்து போயிருக்காங்க பெருந்தொற்று காரணத்தினால. வந்து அட்மிட் பண்ணவங்க தாங்க, நல்லா தாங்க வந்து படுத்தாங்களாமா. அவங்களே வந்து பெட்ல ஏறி ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்துருக்காங்க. படுத்து ஒரு வார காலகட்டத்திலேங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் கண்டிஷனுக்கு இந்த பெண்மணி போயிருக்காங்க. மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் 1 மணி தோராயமாக அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா துடிக்க மூச்சு விட முடியாமல் அப்படியே இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பிளட் டியூப் வெடிச்சு சில பேருக்கு காதலையும் மூக்கிலையும் ரத்தம் வந்துடும். அதே மாதிரி தான் அந்த பெண்ணுக்கும் ரத்தம் வந்து இறந்து போயிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மாவுடைய பேர் தான் மஞ்சுளா மற்றும் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நர்ஸு. அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இப்படி ஆணித்தரமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, டெய்லியுமே வந்து பேஷண்ட்டுக்கு கீழே ஒரு பரிச்சட்டை மாதிரி எழுதி போட்டிருப்பாங்க பேஷண்ட்டுடைய டீட்டெயில்ஸை. அதில் பேரண்ட்ஸோட நேம் எழுதியிருப்பாங்க இல்லையா. ஒரு வார காலகட்டம் அந்த செவிலியர்கள் டெய்லி போய் அந்த அட்டை எடுத்து படிக்கிறவங்களுக்கு எப்படி ஞாபகம் எல்லாம் போகும். அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு உங்களுடைய பையனுடைய உடம்பை ப்ரொசஸ் பண்ணியிருந்தது அந்த ஒரு வார காலகட்டத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஆன்மா, அவங்களுடைய அப்பாவும் அம்மாவுடைய பேர் தான் மஞ்சுளா விஸ்வநாதன் அப்படின்னு சொன்னதை உடம்பே நடுங்கி போச்சுங்க. வேகமாக ரூமுக்குள்ளே வந்து அவங்களுடைய அப்பாவை துருவனுடைய அப்பாவை தனியாக கூப்பிட்டு போய் நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அன்றைய நாள் இரவே அவங்களுடைய அப்பா நிறைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாருங்க, கோவிலுக்கு போகலாமா, மாந்திரிகவாதிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் 10 மணி தோராயமாக டாக்டர்கிட்ட டிஸ்சார்ஜ் சமரிலாம் வாங்கிட்டாங்க. அப்போது மெடிசன்ஸ் எல்லாம் மெடிக்கலில் வாங்கிட்டு இருக்கேன், பையனை கூப்பிட்டு போய் காரில் உட்காரவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சொல்லிட்டு துருவனும் அவங்களுடைய அம்மாவும் கார் பார்க்கிங்கு போகிறாங்க. போனவங்க கரெக்டாக துருவன் வந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காருங்க. அவங்களுடைய அம்மா வந்து அந்த சுடுதண்ணி பிடிக்கிற இடம் இருக்குன்னு சொல்லி அங்கே சுடுதண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 2 செகண்ட் 3 செகண்டுக்குள்ளே கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க, துருவனை காணோம். எல்லா பக்கமும் தேடி பார்த்து துருவன் எங்கேயுமே இல்லைங்க. மருத்துவர்களுக்கும் இது சிக்கலுங்க. பெருந்தொற்று இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த டைம்ல எல்லாம் வெளியே போகக்கூடாது, ஒன்றும் மருத்துவமனையில் இருக்கணும், இல்லை அவங்களுடைய சொந்த ஊர் வீட்டில் இருக்கணும். ஆனால் அந்த பையனை காணவே அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாருமே சர்ச் பண்ணி ஹாஸ்பிட்டல் முழுவதும் துருவா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது எங்கேயுமே இல்லைங்க. அதுக்கடுத்து ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அந்த டிரைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு பையனை காணம் தேடிருக்கீங்களா, அந்த பையன் எங்கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஆம்புலன்ஸ் போயிடுச்சுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய அம்மா தண்ணி பிடிச்சிருந்தாங்கல்ல, இந்த பையன் வந்து அவங்களுடைய காரில் ஏறாமல் ஆம்புலன்ஸை திறந்து ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய பெட்டில் போய் படுத்துட்டான். அந்த ஆம்புலன்ஸுடைய பெட்டில் ஏன் படுத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா, துருவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஆன்மா தானே. அந்த பெண் வந்து சீரியஸாக இருக்கும்போது வீட்டிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்த ஆம்புலன்ஸ் வந்து அதே ஆம்புலன்ஸ் தான் இருக்குங்க. அந்த ஆம்புலன்ஸ் தான் இப்போது ப்ரொசஸ் ஆன காரணத்தினால துருவன் போய் படுத்திருக்காருங்க. அதே நேரத்தில் இந்த டிரைவரும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதோ வாகன விபத்து ஏற்பட்டு ஆட்களை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண காரணத்தினால ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. எடுத்துகிட்டு போய் அந்த விபத்து ஏற்பட்ட இடத்துல ஆம்புலன்ஸ் நிறுத்திட்டு டோரை திறந்து பார்க்கும்போது தான் இவர் அந்த பெட்டில் படுத்திருக்காருங்க, ஆம்புலன்ஸுடைய பெட்டில். நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பயங்கரமாக கதையை எழுதிருக்காருங்க. என்னுடைய உயிர் போக போகுது, என்னை ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் கூப்பிட்டு போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு துருவன் கத்துறாருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். துருவனுடைய உடம்புல அந்த பெண்ணினுடைய ஆன்மா தான் இருக்கு. அதே மாதிரி வீட்டில் வந்து அந்த பெருந்தொற்று ஏற்பட்டு அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போது அந்த ஆம்புலன்ஸ் தான் ஏறுறாங்கன்னு சொன்னேன். உயிர் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தான் அதே ஹாஸ்பிட்டல் மட்டும் அதே செப்பரேட்டாக துருவன் ரூம்கே கூட்டு போக சொல்ல மாட்டேங்குங்க. ஏன்னா இவங்க தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போக பார்த்தாங்களே, மாந்திரிகவாதிக்கு வேற நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் பண்ணியிருக்காருங்க. அதற்கடுத்து துருவனுடைய அப்பா அம்மா காவல்துறையெல்லாம் சேர்ந்து நேராக அந்த இடத்துக்கே போயிட்டாங்க. வாகன விபத்து ஏற்பட்ட அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் நிறுத்திருக்காங்களா அந்த இடத்துக்கு. அங்கே போயிட்டு காவல்துறையினரோடு கஷ்டப்பட்டு அதற்கடுத்து தான் துருவனை வந்து அந்த பெட்லேருந்து இழுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போதுலேருந்தே நான் வரமாட்டேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. முழுதாக துருவனுடைய உடம்பு அந்த பெண்ணினுடைய ஆன்மா ஆக்கிரமிச்சிருச்சு. அதற்கடுத்து அன்றைய நாள் இரவே வந்து அவர் பேசி வச்சிருந்தார் இல்லையா, ஒரு மாந்திரிகவாதியை கூட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி தாங்க அந்த மாந்திரிகவாதி இருக்காரு. அந்த மாந்திரிகவாதியை கூட்டு போகிறாங்க. அங்கே வந்து கருப்பணசாமியை வச்சு பேய் ஓட்டுவது வழக்கங்க. அந்த மாந்திரிகவாதி நல்ல ஒருத்தர் தான். அவர்கிட்ட கூட்டு போய் உட்கார வச்ச உடனே
அதற்கு அடுத்து தான் எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்குதுங்க கட்டுப்பாட்டுக்கு வந்து. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் செத்ததையே என்னால் நம்ப முடியல, நல்லா தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், திடீர்னு என்னுடைய உயிர் போயிருச்சே, நான் எவ்வளவு கனவுகளோடு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு துருவனுடைய உடம்புலேருந்து அந்த பெண்ணினுடைய ஆன்மா பேச ஆரம்பிக்குதுங்க. அதற்கடுத்து நடந்துருச்சு, இந்த பையனுடைய உடம்புலேருந்து நீங்கி போ, எதற்காக இந்த பையனுடைய உடம்புல வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லுதுங்க. பெரும்பாலும் ஆன்மாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, தைரியமான ஒரு நபராக இருந்தாங்கன்னா அவங்களை ஆக்குபை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் அவங்களுக்கு முன்னாடி வந்து அப்பீர் ஆகும், அதை பார்த்து பயப்படவும் இல்லையா, அதற்கடுத்து மனசை கொஞ்சம் கொஞ்சம் வீக் பண்ணி அதற்கு பின்பு தான் ஆக்குபை பண்ணுங்க. இதே மெத்தடை தான் அந்த பெண்ணினுடைய ஆன்மாவும் துருவன்கிட்ட ஃபாலோ பண்ணியிருக்குங்க. ஃபஸ்ட் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் வந்து படுத்து மூச்சு திணறல் ஏற்பட்டது, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது அந்த ஸ்லாப் போயிட்டு உட்காந்துருந்தது, எல்லாமே பயமுறுத்துவதற்காக தாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துருவன் கொஞ்சம் தைரியமான ஆளாக இருந்தார் இல்லையா, அவரை எப்படியாவது வீக் பண்ணி மனசை வீக் பண்ணி அதற்கடுத்து ப்ரொசஸ் பண்ணணும்னு சொல்லி தாங்க ப்ரொசஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது அவனுடைய உடம்புலேருந்து நீ போயாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்குதுங்க. கருப்பனை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் துருவனுடைய அப்பா அம்மாவை பார்த்து ஒன்று சொல்லுதுங்க, உங்களுடைய மகளை வந்து நான் எதுவும் செய்ய மாட்டேன், என்னையும் உங்கள் மகளாக நினச்சி நான் கேட்குற ஒரு விஷயத்தை மட்டும் நான் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. அவங்களுடைய அப்பாவுக்கு நல்லா செல்வாக்கானால தானே, சரி என்ன வேணும் சொல்லு, என் பையனுடைய உடம்புக்கு நீ போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் ஒரு டைம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க. இது சாத்தியமே கிடையாது. அந்த மஞ்சுளா விஸ்வநாதன் அப்படிங்கிறவங்களே எங்கே போய் தேடுறது, அதை அப்படியே சொன்ன உடனே நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வந்து வாகனத்தில் மட்டும் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுதுங்க. அதுக்கடுத்து துருவனை காரில் ஏற்றிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்களுடைய அப்பா அம்மா இருக்கக்கூடிய அந்த முகவரிக்கான வழித்தடங்களை சரியாக சொல்லுதுங்க துருவனுடைய உடம்புலேருந்தே அந்த பெண்ணினுடைய ஆன்மா. அதற்கடுத்து அந்த பெண்ணினுடைய வீட்டை போய் ரீச் பண்ண உடனே அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் இறந்து போனாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில், அந்த பெண்ணை புதைச்சது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜன்னல் சைடு பின்னாடி ஒரு காடு இருந்துச்சுல, அந்த காட்டில் தான் புதைச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் நாம்ஸ் படி வீட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சடங்குகளை பண்ணி அங்கேயே புதைச்சிருவாங்க. அந்த காரணத்தினால தான் அந்த சைட்லேருந்தே அந்த பெண்ணினுடைய ஆன்மா வெளியே வந்திருக்குங்க. அப்போது அந்த பெண்ணினுடைய அம்மா அப்பாவை பார்த்த உடனே துருவன் வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லும்போது கதிகலங்கி போய் நின்ட்டாங்க அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா. அதே நேரத்தில் உங்களை அனாதையாக நான் விட்டுட்டு போயிட்டேனேம்மா, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உயிர் போனது கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருடைய கண்களும் கலங்கி போயிடுச்சுங்க. அதற்கடுத்து இந்த பெண்ணினுடைய அப்பா அம்மாவை பார்த்த பின்பு ஏற்கனவே சொன்ன சத்தியவாக்கு மாதிரி அந்த பையனுடைய உடம்புலேருந்து துருவனுடைய உடம்புலேருந்து விலகி போயிடுச்சுங்க. அந்த பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஐடி நிறுவனத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து இந்த பெருந்தொற்று டைமில் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இல்லையா, வீட்டுக்கு வரும்போது தான் இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகி இந்த ஹாஸ்பிட்டலில் போய் துருவன் படுத்திருந்த அதே ரூமில் வந்து படுத்திருந்து உயிர் போய் பின்னாடி காட்டில் போச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய அப்பா அம்மா மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவத்தில் நாம் வேண்டிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க, அந்த பெருந்தொற்றில் இறந்து போன ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் இறைவன் காலடியில் இளைப்பாரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் வேண்டிட்டு இன்றைய காணொலியை முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானிஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.